நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி டவுன் பகுதியில் நேற்று இரவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மேயர் திமுகவை சேர்ந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணனின் வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தற்போது 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரது வீட்டுக்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவுப்படி துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகரையே பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கும் இந்த நிகழ்வு குறித்து விசாரித்த போது திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருப்பவர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், திமுகவை சேர்ந்த இவர் நேற்று இரவு தனது அலுவல் பணிகளை முடித்துவிட்டு திருநெல்வேலி டவுன் தெருவில் உள்ள வேணுவன குமாரர் கோவில் தெருவில் உள்ள தனது வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் செல்லும் வழியில் மோட்டார் சைக்கிளை சாலையோரம் கவிழ்த்து போட்டுவிட்டு 2 நபர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை கடந்து மேயர் தனது வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது அந்த மர்ம நபர்கள் மேயர் வீட்டுக்கு வந்து கொலை மிரட்டல் நேரடியாக விடுத்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அப்பகுதியில் இருந்த மக்கள் அங்கு திரண்டு வந்தனர். அதற்குள் அந்த 2 நபர்களும் அங்குள்ள அருகில் உள்ள பகுதியில் மறைந்து இருந்ததாக தகவல்கள் கூறப்படுகிறது. இதற்கிடையே உடனடியாக மேயர் தரப்பில் இருந்து மாநகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி டவுனின் உதவி ஆணையாளர் கணேசன் மற்றும் ஆய்வாளர் சுப்பிரமணியன் ஆகிய போலீஸ் படை உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மேயரிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் விசாரணை நடத்தி முடித்துவிட்டு சென்ற பின்னர் மேயரின் வீட்டு பகுதியில் பதுங்கியிருந்த மர்ம நபர்களில் ஒருவர் நேரடியாக வந்து மேயரிடம் மீண்டும் பேச முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது மீண்டும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். பின்னர் உடனடியாக வந்த போலீசாரிடம் அவரை ஒப்படைக்கின்றனர். இவர்கள் இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல்துறையினரின் விசாரணையில் இவர்கள் இருவருமே திருநெல்வேலி டவுன் ஜாமியா பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த 25 வயதான முகமது அப்சல். தொடர்ந்து அவரை பிடித்து நடத்திய விசாரணையில் அவருடன் வந்த மற்றொருவர் அதே தெருவை சேர்ந்த 23 வயதான அப்துல் அஜீஸ் என்பது தெரிய வருகிறது. அவரையும் போலீசார் பிடித்து சென்றனர். தொடர்ந்து நள்ளிரவு முழுவதும் அவர்கள் 2 பேரிடம் தீவிர விசாரணை நடத்திய பின்னர் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இதற்கிடையே சிசிடிவி கேமராக்கள் முழுவதையும் ஆய்வு செய்ததில் இந்த 2 பேர் மட்டுமே வந்தது உறுதியானது. இவர்கள் என்ன காரணத்திற்காக திருநெல்வேலி மேயருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர், இவர்களை பின்னணியில் இருந்து யாரேனும் இயக்குகிறார்களா, திமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்து இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசிய மேயர் ராமகிருஷ்ணன் தனக்கு சமீப காலமாகவே கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டு இருப்பதாகவும் காவல்துறையினரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்ததாகவும் அந்த அடிப்படையிலேயே திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் உத்தரவின் பேரில் தனது வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார். தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலியின் மாநகர மேயர் ஒருவர் வீட்டுக்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா, வந்த உடனே இவன் டக்குன்னு பைக்கில் ஏறி இப்படி வாரம் வந்து அந்த வீடியோ ஆன் பண்ணி மேயர் வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீடை காட்டிட்டு வரான். அந்த அந்த என் வீடு இந்த கடைக்கு இடத்துல காட்டினோன்னா அதானவொன்னா மேலே ஏறுதான். மேலே ஏறினவுன்னா இந்த மாதிரி அவருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு அவர் பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வாழ்ந்துருவோன்னா போட்டுட்டு தான் வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறினான். அப்போ இவன் தண்ணி அடிச்சுட்டு தான் குட்டுக்காக வரும்போது போன்றான். அப்புறம் இவன் இன்னொரு பையன் பாதுகாவலர் அவன் வந்து பைக்கை எடுத்து வரதுங்காட்டிலையும் டக்குன்னு இல்லாதவொன்னா பார்ட்டி கீழே வந்து பார்ட்டி எஸ்கேப் 3 பேர் மட்டும்.